ஹாய் எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பி அலர்ட் சேனல்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைபிளை குறித்து கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ், கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பைபிள்ல டோட்டலா 66 புக்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல 39 புக்ஸஸும், நியூ டெஸ்டிமெண்ட்ல 27 புக்ஸஸும் இருக்கு. டோட்டலா 66 புக்ஸ். வேதத்துல மொத்த அதிகாரங்கள் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1189 அதிகாரங்கள் இருக்குது. அதுல ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல வந்துட்டு 929 அதிகாரங்களும், நியூ டெஸ்ட்மெண்ட்ல 260 அதிகாரங்களும் இருக்குது. அதே போல வேதத்துல அதிக வசனங்கள் உள்ள அதிகாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் 119. கம்மியான வசனங்கள் உள்ள அதிகாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் 117. அதே போல இடி வேதாகமத்திலே, முழு வேதாகமத்திலே மத்தியத்துல இருக்கிற அதிகாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா 118 சங்கீதம். ஏன்னா 118 சங்கீதத்துக்கு முன்னாடியும் 594 அதிகாரங்கள் இருக்குது. சங்கீதம் 118 அதிகாரத்துக்கு பிறகும் 594 அதிகாரங்கள் இருக்குது. ஸோ டோட்டலா 1189 அதிகாரங்கள். ஓகேவா? இப்போ வேர்சஸ் எவ்வளவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல 23,145 வேர்சஸ் இருக்குது. நியூ டெஸ்டிமெண்ட்ல 7,958 வேர்சஸ் இருக்குது. டோட்டலா வேர்சஸ் பைபிள்ல 31,103 வேர்சஸ் இருக்குது. இப்போ வேர்ட்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல 6,22,771 வேர்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நியூ டெஸ்டிமெண்ட்ல 1,84,590 வேர்ட்ஸ் இருக்குது. டோட்டலா வேர்ட்ஸ் எவ்வளவு பைபிள்ல அப்படின்னு பார்த்தோம்னா 8,07,361 வேர்ட்ஸ் இருக்குது. ஏற்பாட்டுல இருக்கிற அந்த 39 புக்ஸ் குறிச்சு நம்ம பார்க்கணும்னா அதுல முதல்ல இருக்கிற அந்த 5 புக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல இருந்து பிடிச்சி கட்டளைகள், அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணங்கள், எல்லா சட்டதிட்டங்களும் அதுல அடங்கியிருக்கு. அது எதுன்னா ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த 5 புக்குலயும் ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல இருந்து பிடித்து அவர்களுக்கு கொடுத்த சட்டதிட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள் இது எல்லாமே அதுல அடங்கியிருக்கு. அடுத்து வர 12 புத்தகங்கள், அதாவது யோசுவா, நியாயாதிபதி, ரூத்து, 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். அதாவது இந்த 12 புத்தகங்களிலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் வம்ச வரலாறும், அந்த காலத்தில் ஏற்பட்ட ராஜாக்கள், நியாயாதிபதிகள், அப்புறம் எந்த நபரை கொண்டு ஒரு கடினமான சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்களை யாரை கொண்டெல்லாம் ஆண்டவர் மீட்டாரு, என்னெல்லாம் நடந்துச்சுங்கிற ஒரு டீப்பான ஒரு வம்ச வரலாறையும் சரித்திரங்களையும் நம்ம அதுல பார்க்கலாம். ஷார்ட்டா நம்ம அது இத்தனை புத்தகங்களையும் இஸ்ரவேலின் சரித்திர புஸ்தகம்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வர யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இதெல்லாமே பாடல் புத்தகங்கள், கவிதை நூட்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை குறிச்சியும் ராஜாக்கள் எல்லாரும் எழுதின பாடல் வரிகளும் கவிதை நூட்களுமாய் இருக்கிறது. அடுத்து வர ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், அப்புறம் தானியேல் புத்தகம். இந்த 5 புத்தகமும் பெரிய தீர்க்கதரிசி புத்தகங்கள் என்று நம்ம சொல்லலாம். ஏன்னாக்கா இந்த 5 தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தி ஆண்டவர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப பெருசு. இந்த 5 புத்தகத்திலையும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் குறித்தும் ஆண்டவர் அதுல வெளிப்படுத்தியிருப்பாரு. கடைசி நாட்களை குறிச்சும், கிறிஸ்துவின் வருகை குறிச்சும், அதுக்கப்புறமா இத்தனை நாட்கள் சம்பவித்ததை குறிச்சும், எல்லாவற்றையும் குறித்தும், வரப்போகிற காரியங்களை குறித்தும் அதுல தெளிவா தீர்க்க தரிசனமா ஆண்டவர் வெளிப்படுத்தியிருப்பாரு. அடுத்து வர 12 புத்தகங்கள், அதாவது ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், அபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மலாக்காய், இது எல்லாமே இந்த 12 புத்தகங்களும் என்ன சொல்ல வருதுன்னு சொன்னீங்கன்னா சின்ன தீர்க்கதரிசி புத்தகங்கள். இவங்க டோட்டலா இந்த மாதிரி டிவைட் பண்ணி நம்ம இந்த பழைய ஏற்பாடை படிச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்துட்டு புதிய ஏற்பாட்லயும் அதே மாதிரி நம்ம டிவைட் பண்ணி பார்க்க முடியும். ஸ்டார்டிங்ல வர அந்த 4 புத்தகங்கள், அதாவது மத்தேயா, மார்க்கு, லூக்கு, யோவான், இது 4மே சுவிசேஷ புத்தகங்கள். இது வெறும் கிறிஸ்துவ குறிச்சு சொல்றதை காட்டிலும் தேவனும் கிறிஸ்து யார் என்பதை வெளிப்படுத்துறதுல ரொம்ப தெளிவா நம்மளுக்கு இந்த 4 புத்தகத்துல தெரியும். அவருடைய வருகை குறிச்சு, அவர் செய்த அற்புதங்கள் எல்லாமே சுவிசேஷ புத்தகம். டோட்டலா நம்ம இதை சுவிசேஷ புத்தகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வர அப்போஸ்தலர் புத்தகம் சபைகள், அந்த நாட்கள்ல சபைகள் எப்படி உருவாச்சு, பவுல் எப்படி சந்திக்கப்பட்டாரு,
அந்த மாதிரியான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் காரியம் அப்போஸ்தலர் புக்ல இருக்கும். நம்ம அதை கவனமா படிக்கிறப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அதுல இருந்து கத்துக்க முடியும். அடுத்து வர ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தி, 2 தீமோத்தி, தீத்து, பிலோமோன், இது எல்லாமே பவுல் எழுதின நிருபங்கள். எபிரேயரை கூட பவுல் தான் எழுதுறாருன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அத கன்ஃபார்மா இன்னும் யாருமே சொல்லல. ஆனா இத்தனை புத்தகங்களையும் பவுல் மட்டுமே எழுதுறாரு. அவ்வளவு அருமையா அந்த ஜனங்களுக்கு எழுதி அவர் புத்தி சொல்ற விதங்களும் கிறிஸ்துவ குறிச்சும் தேவனை குறிச்சும் வெளிப்படுத்துகிற அந்த வெளிப்பாடுகள் எல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கும். நம்ம படிச்சுனே இருக்கலாம் டெய்லி அந்த புக்ஸஸ் எல்லாம். ஈச் புக்ஸஸையும் நம்ம டெய்லி படிச்சா கூட நமக்கு போதாது, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுல. அடுத்து வர யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, இது எல்லாமே தனி நிருபங்கள். யாக்கோபு எழுதுறாரு யாக்கோபு புக்க, பேதுரு எழுதுறாரு, அப்புறம் யோவான் எழுதுறாரு, யூதா, இவங்கெல்லாம் தனித்தனியா எழுதுற அந்த புத்தகங்களுக்கு தனி நிருபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. கடைசியா அந்த வெளிப்படுத்தின விசேஷம், இத வந்து ரகசிய வெளிப்பாடு, ரகசிய புத்தகம், ரகசிய வெளிப்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆண்டவர் அதுல வெளிப்படுத்தின நிறைய விஷயங்கள் கண்டிப்பா நடக்க போகுது. அதை முன்னமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கிறாரு அந்த வெளிப்பாட. இயேசு கிறிஸ்து தூதனுக்கு கொடுக்கிறாரு, தூதன் வந்து யோவானுக்கு கொடுக்கிறாரு அந்த எல்லா வெளிப்பாடுகளையும். அதை யோவான் எழுதி இப்போ நம்மளுக்கு முன்னமே நடக்க போற எல்லா விஷயங்களையும் முன்னமே அறிவிக்கும்படி அந்த ரகசியங்களை அறிவிக்கிற புத்தகமா அது இருக்கிறதுனால அது ரகசிய புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இவ்வளவு விஷயம் ஸ்டார்டிங் இந்த பைபிளை குறித்து நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறப்போ நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பி அலர்ட்.